உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா அந்த கருத்தை தனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி சித்தரித்து கூறுகின்ற ஒரு வழக்கம் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதே வேளையில திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தனக்கு தேவைக்கு ஏற்றவாறு சித்தரித்து கூறுகின்ற ஒரு வழக்கம் தற்பொழுது அரசியல் களத்துல இருந்து கொண்டிருக்கின்றது. சோ அந்த வகையில இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. ஏறக்குறைய ஒரு 15 நிமிடங்கள் பேசுறாரு. அந்த 15 நிமிடங்கள்ல தனக்கு தேவைக்கு ஏற்றவாறு இருக்கிற செய்தியை மட்டும் எடுத்து போட்டு சன் நியூஸ் தொலைக்காட்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல ஒரு எச்சத்தனமான ஒரு கேவலமான அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விடயம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க பணிவந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா சன் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய ஒரு நியூஸ் கார்டு, அந்த நியூஸ் கார்டை எடுத்து போட்டு சன் நியூஸை ரொம்ப கேவலமா கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா அது சன் நியூஸை போட்டு இந்த போல பொழக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் கார்டை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூஸ் கார்டுல சன் நியூஸ் தொலைக்காட்சி ஒரு எச்சத்தனமான வேலையை பார்த்திருக்கின்றார்கள். ஸோ அந்த எச்சத்தனமான வேலை என்ன அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதாவது மதுரையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கனியமுதன் அவர்களுடைய புதல்வியுடைய ஒரு திருமண நிகழ்வு. அந்த திருமண நிகழ்வுக்கு மதுரை எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்தாரு, நானும் கூட போயிருந்தேன். அண்ணன் திருமாவருடைய தலைமையில தான் இன்னைக்கு அந்த திருமண நிகழ்வே நடந்துச்சு. திருமணத்தை முடித்து வைத்ததற்கு பின்பாக மேடையில ஏறக்குறைய ஒரு 1 hour அண்ணன் திருமாவர்கள் பேசுறாரு. பேசி முடித்ததற்கு பின்பாக கீழே பிரஸ் மீட்டும் கொடுக்குறாரு. இந்த பிரஸ் மீட்டு ஏறக்குறைய ஒரு 15 நிமிடங்கள் நடந்துச்சு. ஆனா இந்த சன் நியூஸ் இருக்காரு இல்லையா, அந்த சன் நியூஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டணியை உடைப்பதற்காக சதி நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி அவர் பேசின அத்தனை விடயங்களையும் பின்னிலைப்படுத்தி விட்டு இந்த ஒரு விடயத்தை மட்டும்தான் அண்ணன் திருமாவர்கள் பேசியது மாதிரி பிம்பப்படுத்தி சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பேசு பொருளை உருவாக்கி விட்டுருக்கான் சன் நியூஸ். ஏறக்குறைய 15 நிமிடங்கள் பேசுறாருங்க. அந்த 15 நிமிடங்கள்ல அவர் பேசின ஒட்டுமொத்த செய்திகளையுமே இருட்டடிப்பு செய்துவிட்டு ஆளுங்கட்சியை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையுமே இருட்டடிப்பு செய்துவிட்டு இது மாதிரி தூய்மை பணியாளர் விவகாரத்தை வச்சு எங்களுடைய கூட்டணியை உடைக்க பாக்குறாங்க, சதி செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் அதைத்தான் முதன்மையான விடயமாக பேசினாரு அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்திக்கிருக்கான். மொத்தம் 15 நிமிட வீடியோ. அந்த 15 நிமிட பிரஸ் மீட்ல இவ்வளவு பெரிய போர்ஸை இறக்கி விட்டு நீங்க தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவர்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் தூக்கி முன்வைக்கிறாரு. ஏன் உங்களுக்கு என்ன தேவை வந்துச்சு, எவ்வளவு பெரிய போர்ஸை இறக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அதிகார வர்க்கங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. அது மட்டும் கிடையாது, தனியார் மயமே கூடாது, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருந்தாலும் தனியார் மயமே கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக அண்ணன் திருமாவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு. இதையே சன் நியூஸ் முன்னிலைப்படுத்தல, இதையே முன்னிலைப்படுத்தல. இதை மட்டும் முன்னிலைப்படுத்தாம எதை முன்னிலைப்படுத்தணுமோ அதை முன்னிலைப்படுத்தாம இவங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி இருக்கிற செய்தியை மட்டும் எடுத்து போட்டு முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. கூட்டணியை உடைப்பதற்கு சதி அப்படின்ற மாதிரி திருமாவளவன் சொல்லிவிட்டார் அப்படின்ற மாதிரி பிம்பப்படுத்துறாங்க. அடுத்து அது மட்டும் கிடையாது, அதாவது ஆல்ரெடி நீங்க மண்டலங்களை தனியாருக்கு கொடுத்துட்டீங்க, மீத நீங்க மண்டலத்தை கொடுக்க போறப்பதான் தூய்மை பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த மண்டலங்கள்ல ஏறக்குறைய 1900 தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து விட்டு அதற்கு பின்பாக உங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களை வேண்டுமானா நீங்க அவுட் சோர்சிங் முறையில் எடுங்க, தனியார் முறையில் எடுங்க, இவங்களை தனியார் மையப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்ல சொன்னாரு. இதை சொல்லுவதற்கு சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு துணிச்சல் இருக்கின்றதா? அப்ப எதை முன்னிலைப்படுத்தணுமோ அதை முன்னிலைப்படுத்தாம தங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்றவாறு இருக்கின்ற செய்திகள் மட்டும் நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க என்ன விதமான மக்களுக்கான ஊடகம் நடத்துறீங்க? அது மட்டும் கிடையாது, கரெக்டா ஆகஸ்ட் 5ஆம் தேதி நள்ளிரவு வேளையில நான் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செய்கின்ற இடத்துக்கு நான் போனேன்னு பதிவு பண்றாரு. அது எந்த மீடியாலையும் வரல, சமூக வலைத்தளங்களை மட்டும்தான் வந்துச்சு. அண்ணன் திருமாவர்கள் முதலாக தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சியுடைய தலைவர் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்துக்கு போனாரு அப்படின்னா அது அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான். இந்த செய்தியை நம்ம சன் நியூஸ் தொலைக்காட்சி ஏன் முன்னிலைப்படுத்தல? அவர் திருமானை ஸ்பாட்டுக்கு போனார்ல, அந்த நேரங்களையும் கூட சன் நியூஸ் இந்த செய்தியை டெலிகாஸ்ட் பண்ணல. சரி இப்பதான் பிரஸ் மீட்ல சொல்றாருல, இதையாச்சும் அவங்க என்ன பண்ணு முன்னிலைப்படுத்தணும்ல.
இதை முன்னிலைப்படுத்தாம கூட்டணியை உடைப்பதற்காக சதி திருமாவளவன் கூறுகின்றார் அப்படின்ற மாதிரி அதை ஒரு முதன்மை செய்தியா போடுறாங்க. அது மட்டும் கிடையாது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஸ்பாட்டுக்கு போறாரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அவர் என்ன பண்றாருன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு கோரிக்கை வைக்கிறாரு. கூடவே முத்தரசன் அவர்கள் போறாரு, சண்முகம் அவர்கள் போறாரு. இந்த மாதிரி போய் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, தனியார் மயமாக்காதீங்கன்னு சொல்றாரு. அதையும் கூட இந்த பிரஸ் மீட்ல சொன்னாரு. இதை சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா சன் நியூஸுக்கு? சன் நியூஸ் இந்த மாதிரி வச்சு நியூஸ் கார்டு போடணும்ல. அந்த துறை சார்ந்த அமைச்சர் KN நேரு அவர்கள்லாம் சந்திச்சு அவர்கிட்டையும் நான் கோரிக்கை வச்சேன். தொடர்ச்சியாக இந்த போராட்ட காலத்துல அந்த தூய்மை பணியாளர் மக்களுடன் டச்சிலேயே நான் இருந்தேன். நானு என்னுடைய கட்சியுடைய சிந்தனை செல்வன் அவர்களும் ஸ்பாட்டுக்கு போனாரு, அந்த மக்களுடைய பிரச்சனையை பேசினாரு. இது எல்லாத்தையுமே இந்த 15 நிமிட பிரஸ் மீட்ட சொல்றாருங்க. ஆனா இது எதையுமே நியூஸ் கார்டா போடாம, யாரு சன் நியூஸ் இது எதையுமே நியூஸ் கார்டா போடாம தனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி மட்டும் நியூஸ் கார்டு போட்டு இந்த சமூக வலைத்தளங்களை ஒரு டிபேட்டுகளை உருவாக்குறது. அண்ணன் திருமாவர்கள் 2 சீட்டுக்காக தொங்கிக்கு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி என்ன பண்றாங்கன்னா சமூக வலைத்தளங்கள் ஒரு டிபேட்டை உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற நபர்களுக்கு ஒரு இரையை அளிக்கும் விதமாக சன் நியூஸ் இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனையை முதன்மைப்படுத்தி பேசாம கேவலமாக கூட்டணியை பத்தி அவர் பேசினா ஒரே ஒரு இடத்துல வெறும் 30 செகண்ட்ல பேசின விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி போட்டுக்கிருக்காங்க சன் நியூஸ். எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான செயலு. ஸோ இந்த மாதிரி எச்சத்தனத்தை இவங்க இப்போ மட்டும் கிடையாது, தொடர்ச்சியா பல ஆண்டு காலமாவே பண்ணிக்கிருக்கிறாங்க. சமீபத்துல மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் இல்லையா அண்ணன் திருமாவர்கள், அந்த மாநாட்டிலும் கூட மது ஒழிப்பு மாநாட்டினுடைய நோக்கங்கள் அனைத்தையுமே விட்டுட்டாங்க. இந்த மதுக்கடைகளின் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, சாதாரண சாமானிய மனிதர்கள் எவ்வாறு இந்த மதுக்கடைகள் மூலமாக பாதிப்புகள் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இது சம்பந்தமாக எந்த விதமான டிபேட்டுகள் நடத்தாம அந்த மது ஒழிப்பு மாநாட்டுல திருமாவளவன் அவர்கள் ராஜாஜி கட்டோட்டு வச்சுட்டாரு. அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. பாருங்கள், பார்ப்பனருக்கு இவர் கட்டோட்டு வைக்கலாமா? சோ இந்த மாதிரி மது சம்பந்தமாக எந்த விதமான டிபேட்டுகள் நடத்தாம டோட்டலா அண்ணன் திருமாவருடைய அந்த மாநாட்டினுடைய நோக்கத்தை டைவர்ஷன் பண்ணும் விதமாக ராஜாஜியை கட்டோட்டு வச்சதான் முதன்மையான பிரச்சனையாமா. அந்த மாதிரி டிபேட்டுகளை உருவாக்குனாங்க திட்டமிட்டு. பெரிய பெரிய உடவியலாளர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்கின்ற ஆட்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த டிபேட்டை நடத்துறது, விவாத பொருளா நடத்துறது. அப்ப திட்டமிட்டே இவங்க ஆண்டாண்டு காலமாவே அண்ணன் திருமாவர்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டாரு, ஒரு செயல் திட்டங்களை செஞ்சாரு. அப்படின்னா அந்த செயல் திட்டங்கள் எல்லாத்தையுமே தனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி டைவர்ஷன் டிபேட்ஸ் நடத்துகின்ற ஒரு வழக்கம் இந்த அரசியல் களத்துல தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த ராஜாஜி விவகாரத்திலையும் கூட கலைஞர் அவர்கள் ராஜாஜி அவர்களுக்கு சிலையே வச்சிருக்கிறாரு. அப்ப அதெல்லாம் அவங்க டிபேட்டா பேசவே இல்லை. அண்ணன் திருமாவர்கள் கட்டோட்டு வச்சதை மட்டும்தான் டிபேட்டா பேசினாங்க. இந்த மதுக்கடைகள் இருக்கு இல்லையா, இந்த மதுக்கடைகள் எத்தனை மதுக்கடைகள் இருக்குது, அந்த மதுக்கடைகள் எல்லாத்தையுமே யார் யார் நடத்துறா, அந்த மது ஆலைகளை யார் யார் நடத்துறா, எந்தெந்த திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த கட்சியை சார்ந்தவர்கள் அதுல இன்வால்மெண்டா இருக்கிறாங்க, யாருடைய பேர்ல அந்த மதுக்கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, மது ஆலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த மாதிரி எந்த விதமான டிபேட் நடத்தாம டோட்டலா இவர் மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சிட்டார். அப்படின்னா இது எல்லாமே டிபேட்டபிளா மாறிடுமே. ஒரு அமைச்சர், திமுக அமைச்சரே மது ஆலை நடத்தலாமா, அதிமுக எம்எல்ஏ மது ஆலை நடத்தலாமா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில பேசுபொருள் ஆயிருமே அப்படின்ற காரணத்துக்காகவே அண்ணன் திருமாவுடைய மாநாட்டை தனக்கு ஏத்தவாறு அப்படி என்ன பண்ணாங்க, யூட்டிலைஸ் பண்ணாங்க, அப்படியே டைவர்ஷன் பண்ணாங்க. ராஜாஜி ஏன் கட் அவுட் வச்சாரு அப்படின்னு ஆண்டாண்டு காலமா நான் செஞ்சுக்கிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நுட்பமா புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் சமூக வலைத்தளங்கள் இந்த செய்தியை பார்த்தோன்னே சரி நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்றக்கா இந்த காணொலி. ஸோ இந்த மாதிரி இவங்க செட் பண்ற நரேட்டிவ் எல்லாமே தொடர்ச்சியா நம்ம உடைத்து கொண்டே இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.